ஓம் தன்மகேசாய் வித்மகே வாக்கு சுத்தாய் தீமகி தன்னோ சிவ பிரச்சோதயாது. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று உத்தர நட்சத்திர நாள். உங்கள் அனைவருக்கும் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை கோட்டை முனீஸ்வரருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். குடும்பம் செழிக்க, கந்திருஷ்டி நீங்க, எதிரி தொல்லைகள் நீங்க வழிபட வேண்டிய அற்புதமான சுவாமி முனீஸ்வர பெருமான். உங்கள் அனைவருக்கும் அவருடைய அருள் கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள பராபவ வருஷம் வைகாசி மாதம் 11ஆம் நாள். இன்று காலை 9:13 வரை நவமி திதி உள்ளது. அதன் பின்னர் தசமி திதி உள்ளது. இன்று காலை 7:19 வரை பூர நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்திர நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்த யோகம் உள்ள நாள். இன்று திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை உள்ளது. மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. ராகாலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். சில விஷயங்கள்ல ப்ராப்பரா பிளான் பண்ணிக்கங்க, அவசரப்படாதீங்க. கலைஞர்களுக்கு அனுகூலமான நாள். சினிமா சின்னத்திரையில் இருக்கிறவங்க, இசைக்கலைஞர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். தம்பதிகள் ஈகோ பார்க்காதீங்க, எஸ்பெஷலி ரீசெண்டாக கல்யாணம் பண்ணவங்க. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். உறவுகள் பலப்படும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு சித்தர்கள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. ரிஷபராசி என்பர்களே, உழைப்பால் உயர வேண்டிய நாள். உழைப்பை எங்க போடணுமோ அங்க போட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்துல இருந்த சில சங்கடங்கள், நெருக்கடிகள் குறையும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. ஆண்களுக்கு மனமகிழ்ச்சியான நாள். காதல் இனிக்கும். உறவுகள் பலப்படும். உணவு ஃபுட்டு சம்பந்தமான பிஸ்னஸ் பண்றவங்க, கெமிக்கல் இரும்பு சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு லாபம் உண்டு. அதிர்ஷ்டமான வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. மிதுன ராசி என்பர்களே, மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு மனசு சொல்லும். குரு பேச்சு வேற வரப்போகுது, சூப்பரா உங்களுக்கு வரப்போகுது. வியாபாரத்திலே முன்னேற்றம் உண்டு. பிள்ளைகளால் இருந்த பிரச்சனை குறையும். தந்தை தாயுடன் இருந்த மோதல் நீங்கும். டாக்டராக, சர்ஜனாக, நர்ஸாக, ஹெல்த் ஒர்க்கராக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். விவசாயத்தில் லாபம் உண்டு. அதிர்ஷ்டமான வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். கடகராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். குறிப்பா மாணவர்களுக்கு அருமையான நாள். பிடிச்ச காலேஜ், பிடிச்ச யூனிவர்சிட்டி, பிடிச்ச டீம் யூனிவர்சிட்டி, பிடிச்ச கோர்ஸ் ஏதாவது ஒன்று உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். மளிகை வியாபாரம், சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறவங்க, பால், பழம், பூ வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. மறுமணம் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டமான வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. சிம்ம ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். யார்கிட்ட விட்டு கொடுத்து போகணும்? உங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட விட்டு கொடுத்து போகணும். உண்மையா உங்களுக்கு இருக்கிறவங்கள்ட்ட விட்டு கொடுத்து போகணும். நண்பர்களால் சில நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு பாராட்டு கிடைக்கும் நாள். மருத்துவ செலவுகள் காத்திருக்கு, அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். டயபெட்டிக் பேஷண்டா இருக்கிறவங்க, ஹைப்பர் டென்ஷன் உள்ளவர்கள், ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நியூரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். கன்னிராசி என்பர்களே, ராசிக்குள் சந்திர பகவான் இருக்கார். ஏதாவது ஒரு குழப்பங்கள் வரும், அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்பொழுது கொஞ்சம் கவனமா இருங்க. ஏதாவது செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அதே மாதிரி யாருக்கும் எந்த தேவையில்லாத ப்ராமிஸ் கொடுக்காதீங்க. கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் உண்டு. புதுசாக முயற்சிகள் பண்ணும் பொழுது யோசிச்சு பண்ணுங்க. ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதிர்ஷ்டமான வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. துலாம் ராசி என்பர்களே, பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. அதே மாதிரி அரசு சம்பந்தமான விஷயங்கள்ல சில பேருக்கு இழுபறி நிலைமை இருக்கும். மீடியா, சோஷியல் மீடியா, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். கலைஞர்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். சமூக சேவையில் சில பேருக்கு நாட்டம் அதிகரிக்கும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். அதிர்ஷ்டமான வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். விருச்சிக ராசி என்பர்களே, சின்ன சின்ன யோகங்கள் வரக்கூடிய நாள். குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்கள் கூடுதலாக நடக்கும். கலைஞர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிங்க. ஈகோ பார்க்காதீங்க. கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் சில முன்னேற்றங்கள் உண்டு. தந்தை தாயினுடைய ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. சிலருக்கு மருத்துவ செலவு காத்திருக்கு. வண்டி வாகனங்களில் போகும் பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம். டிராஃபிக் ரூல்ஸை ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. தனுசு ராசி என்பர்களே, முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நாள். வாழ்க்கையில் திருப்புமுனையாக அது அமையும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்ட்னர், பங்குதாரருடன் சில மனஸ்தாபங்கள் விலகும். சொந்த ஊரில் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க. சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, கெமிக்கல் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்டமான வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. மகர ராசி என்பர்களே, திருவோணம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயங்களில் கவனம் தேவை. அதே மாதிரி ஸ்கின் சம்மந்தப்பட்ட, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சில பேருக்கு வரும். ENT சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் வரும். எச்சரிக்கையாக இருக்கணும். மாணவர்களுக்கு கான்சன்ட்ரேஷனோட இருக்கிறது நல்லது. வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. வேலை பார்க்குற இடத்துல யாரோடையும் தேவையில்லாமல் ஏதாவது ஒப்பீனியன் சொல்ல போகாதீங்க. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. பெண்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதிர்ஷ்டமான வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. கும்பராசி என்பர்களே, உறவுகள் பலப்படும் நாள். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, காதலில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. யோகா, சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேகி போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். மீனராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேற வேண்டிய நாள். நல்ல சிந்தனை வரும். டிஃப்ரெண்டான திங்கிங், தாட் ப்ராசஸ் எல்லாம் வரும். மாணவர்களை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். சினிமா, சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றம் உண்டு. சொந்தமாக தொழில் பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்கள் கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணி களத்தில் இறங்குறது நல்லது. அதே மாதிரி வாழ்க்கை துணை சொல்ற சில நல்ல விஷயங்களை கேளுங்க. விவாகரத்து, டைவர்ஸ் சம்பந்தமான விஷயங்களிலே முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. நன்றி, வணக்கம்.